ஃப்ரெண்ட்ஸ், டபிள்யூஹெச்ஓலேருந்து நமக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்காக, பரவுற நோயிலேருந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம தடுப்பூசி அப்படிங்கிற ஒன்று போடுறோம். தடுப்பூசி வந்து நம்ம போடும்போது குழந்தையிலேருந்தே வந்து சில நோய்கள் வந்து தாக்காமல் இருக்கும். லைக் அம்மை நோய், அப்புறம் ஃப்ளூ, இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்க்கு வந்து தான் நம்ம தடுப்பூசி வந்து போடுறோம். இது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுலேயுமே போடுறாங்க. கவர்மெண்ட்டில் ஏன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து ப்ரைவேட்டில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இது ஃப்ரீயாக போடுறாங்க. ப்ளஸ் எதுக்கு நம்ம வந்து ப்ரைவேட்டில் போடணும் அப்படின்னும் போடுவாங்க. கவர்மெண்ட்டில் போடும்போது டோசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட்டில் போடும்போது பிரித்து போடுறதுனால டோசேஜ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து ஃபீவர் அந்த மாதிரி வர்றதும், பெயின் உள்ள இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பெயின்லெஸ் இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. அமௌண்ட் வேரியேஷனில் இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. இந்த ஆரம்பத்துலேருந்தே வந்து ஜிஹெச்சில் தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்ருக்கோம். 2, 3 ஊசி வந்து நான் வந்து அம்மா வீட்டில் போட்டேன். அப்புறம் ஒரு 2 ஊசி வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது போட்டது. இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது சில இன்ஜெக்ஷனுக்கு வந்து ஃபீவர் வரும். ஸோ அவங்களே அதுக்கு வந்து டானிக் அண்ட் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஃபீவர் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகிழனுக்கு வந்து அங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் நல்லா ஆட்டம் போட்டு ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து நான் உட்கார வச்சு போட வச்சா அவ்வளோ தூரம் என்னாலேயே அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து அவனை வாங்கி வச்சுட்டாங்க. இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. கொஞ்ச நேரம் அழுதான். சாக்லேட்ஸ்லாம் கையில் கொடுத்து ஐஸ் வச்சாங்க. அப்புறம் ஊசிலாம் போட்டதுக்கப்புறமா அவனும் கொஞ்சம் நார்மலாக இருந்தான். சாக்லேட் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனுக்கு தேவையான டானிக்ஸும் வந்து அங்கேயே கொடுத்தாங்க. அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு மெதுவாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து காலையில் நாங்கள் சாப்பிடாம போனதுனால ஒரு ஹோட்டலில் போயிட்டு டீ, அப்புறம் மகிழன் வந்து அங்கே பார்க்குறது எல்லாமே கை வச்சு காமிச்சிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு பிடிச்சது எல்லாமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டாச்சு. கால்லையும் கையிலையும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெயின் இருக்கக்கூடாது, வீக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் மட்டும் அந்த இடத்துல வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கப்புறமா அம்மா வந்து ஒரு 2 திங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு சின்ன கடையில் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஆட்டோ இருந்தது. ஸோ அதுலேயே நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது நாங்கள் வேறு எங்கேயுமே போக முடியாது. மகிழனுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீவர் வரும்னு சொல்லியிருந்தனால ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது கூடவே இனிமேல் வந்து 5 இயர்ஸ் மகிழனுக்கு 5 வயசு ஆகும்போது தான் இனி இன்ஜெக்ஷன் போட வேண்டியது வரும். இதுக்கிடையில் நம்ம சொட்டு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்போ சொல்கிறாங்களோ அந்த மந்தில் போய் போடலாம். இனி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்